இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த புத்தகங்கள்ல ஒண்ணு திருக்குறள். அதுலயும் இந்த திருக்குறள்ல உள்ள 1330 திருக்குறளையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேணாம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு 50 திருக்குறள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன்படி நடந்தாலே நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும். அந்த வகையில தேர்ந்தெடுத்த மிகச்சிறந்த 50 திருக்குறளை மட்டும்தான் நம்ம ஒரு சீரீஸை பார்த்துட்டு இருக்கோம். இது எபிசோட் நம்பர் 2. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். அறம், பொருள், இன்பம், இந்த மூணுல எது சிறந்தது அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி முதல்ல அறம்னா என்ன, பொருள்னா என்ன, இன்பம்னா என்னன்னு பார்க்கலாமா? அறம்னா யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்காமல் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு வாழ்ந்தாலே அதுவே நல்ல அறம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இப்படி நம்ம மட்டுமே வாழாம நம்மளை தாண்டி நம்ம குடும்பத்தை தாண்டி ஒரு 4 பேருக்காவது நல்லது செஞ்சோம் அப்படின்னா அது மிகச்சிறந்த அறம் அப்படின்னு சொல்லப்படுது. அறம் செய்ய விரும்பு அப்படின்னா தர்மம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்றாங்க. தர்மம் தான் மிகச்சிறந்த அறம். இப்போ வாரன் பஃபெட் இருக்காரு. வாரன் பஃபெட் பங்குச்சந்தையில ஒரு மிகப்பெரிய ஆள். பங்குச்சந்தை மூலமா, ஷேர் மார்க்கெட் மூலமா உலகின் 2வது பணக்காரனா ஆனவர். ஆனா அப்படி பணக்காரரா இருந்தனால மட்டுமே அவர் ஃபேமஸ் ஆகல. பணக்காரரா இருந்தனால மட்டுமே உலகம் முழுக்க போற்றக்கூடிய மனிதரா மாறல. அவர் தன் சொத்துக்கள்ல 90% சொத்துக்களை ஏழை மக்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் எழுதி வச்சிருக்காரு. அப்படி தானம் பண்ணதாலதான் அவர் உலகம் முழுக்க போற்றப்படக்கூடிய மனிதரா இருக்காரு. அதே போல விப்ரோ நிறுவனத்தை உருவாக்கிய அசிம் பிரேம்ஜி அவர்கள் எடுத்துக்கோங்க. 2023ஆம் ஆண்டு 1774 கோடி தானமா கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு மேல தானமா கொடுத்திருக்காரு. அதை விட 2023ஆம் ஆண்டு அதிக நன்கொடை கொடுத்த இந்தியர்கள்ல முதல் இடத்துல இருக்கிறது HCL நிறுவனத்தை உருவாக்கிய ஷிவ் நாடார் அவர்கள். 2023ஆம் ஆண்டு மட்டும் 2042 கோடி தானமா கொடுத்திருக்கிறார். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு மேல தானமா கொடுத்திருக்காருங்க. இப்படி தான் சம்பாதித்த சொத்துக்களை மற்றவர்களுக்கும் தானமாக கொடுப்பதுதான் அறம். 2வது பொருள். பொருள்னா என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். உழைத்து நல்ல வழியில பொருளை சேர்ப்பது, பணத்தை சம்பாதிப்பது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன் ராக்ஃபெல்லர் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. நீங்க முதல்ல 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க, சம்பாதிச்சிட்டீங்க. அடுத்து 1000 கோடி சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க, சம்பாதிச்சிட்டீங்க. அடுத்து 10,000 கோடி சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க, அதுவும் சம்பாதிச்சிட்டீங்க. ஆனா இன்னமும் பணம் பணம் பணம்னு பணம் பின்னாடி போய்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு இன்னும் பணத்தாசை விடலையா? அப்படி பொருளை சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, இப்போ ஒரு ஃபிளைட் எப்படி பறக்கும்? முதல்ல ரன்வேல மெதுவா ஓட ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வேகம் அதிகரிச்சு டேக் ஆஃப் ஆகும். அங்கிருந்து 1000 அடி, 2000 அடி, 10,000 அடி அப்படின்னு 15,000 அடிக்கு மேல பறந்துகிட்டு இருக்கும். இப்போ இந்த பிளைட் 15,000 அடிக்கு மேல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இனிமே இன்ஜினுடைய வேலை தேவையில்லை அப்படின்னு என்ஜினை அணைச்சிட முடியுமா? அப்படி அணைச்சா என்ன ஆகும்? 15,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருக்க அந்த பிளைட் அப்படியே நடுமட்டமா கீழே விழுகும். அப்போ என்ன பண்ணணும்? ஒண்ணு அந்த பிளைட் அதே வேகத்துல தொடர்ந்து பறந்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பிளைட்டை மறுபடியும் தரையிறக்கி ஓரமா நிப்பாட்டணும். அதே மாதிரிதான் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுலையும் இன்னும் பணம் அப்படின்னு அந்த பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அப்படி இருந்தாதான் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்க பணத்தையும் தக்க வைக்க முடியும், இன்னும் பணத்தை சம்பாதிக்கவும் முடியும். இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம் தானா கரைய ஆரம்பிச்சிடும், குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அவர் சொன்னாருங்க. இதுதான் பொருள், பணம் சம்பாதிக்கிறது. 3வது இன்பம். இன்பம்னா என்ன? காதல். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதுவும் முக்கியம் தான். ஏன்னா இப்போ என்னதான் ஒரு மனிதன் நிறைய பணத்தை சம்பாதிச்சாலும், நிறைய பணத்தை மக்களுக்கு தானமா கொடுத்தாலும், அந்த மனிதனுக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் சரியா அமையல, அவனுடைய திருமண வாழ்க்கை சரியா அமையல அப்படின்னா அது ஒரு குறையா தான் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த இன்பம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரி, இப்போ இந்த 3ல எது சிறந்தது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அறமா, பொருளா, இன்பமா? எதுன்னு உங்க மனசுல ஒரு பதிலை யோசிச்சு வச்சுக்கோங்க. யோசிச்சிட்டீங்களா? இப்போ திருவள்ளுவர் இதே கேள்விக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. அறம், பொருள், இன்பம் எனும் 3னுள் பொருந்தும் வழியில் பொருளை மிகுதியாக ஈட்டியவர்களுக்கு ஏனைய 2ம் ஒன்றாகவே எளிதில் வந்து சேரும். அதாவது முதல்ல பொருளை சம்பாதி, பணத்தை சம்பாதி, அதுக்கப்புறம் மற்ற 2 தானா வந்து சேரும். அறமும் இன்பமும் தானா வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்பம், காதல், இதெல்லாம் முக்கியம்தான். ஆனா படிக்கக்கூடிய வயசுல, நம்ம வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நேரத்துல இதெல்லாம் முக்கியமா? அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய வயசுல காதல் ரொம்ப ரொம்ப தவறானது. இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி நிறைந்த உலகத்துல அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும்னா உங்களுடைய கல்வி சிறப்பா இருக்கணும். படிக்க வேண்டிய நேரத்துல ஒரு நொடியை கூட வீணாக்காம இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அந்த நேரத்துல போய் லவ் பண்ணிட்டு இருந்தா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை.
இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் சுயமா அவங்க காலில் நிக்கணும். தன்னுடைய அப்பா அம்மாவை நம்பாம, அண்ணன் தம்பின்னு கூட பிறந்தவங்களை நம்பாம, கணவனை கூட நம்பாம அவங்களும் சம்பாதிக்கணும், சொந்த காலில் நிக்கணும். அந்த அளவுக்கு உங்களை தகுதிப்படுத்திக்கணும். அதற்கு கல்வி முக்கியம். படிக்கக்கூடிய காலத்துல காதலையெல்லாம் தூக்கி கடாசணும். அதே மாதிரிதான் ஆண்களும் படிக்க வேண்டிய காலத்துல பெண்கள் பின்னாடி போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை முழுக்க வருத்தப்பட வேண்டியிருக்கும். பொருளை மிகுதியா சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒழுங்கா படிக்கணும். அப்பதான் பணம் வந்து சேரும். பணம் வந்து சேர்ந்துச்சுன்னா நல்ல காதல் தானா உங்களை வந்து சேரும். இப்ப நீங்க லவ் பண்றீங்க, ஆனா பெருசா எதுவும் சம்பாதிக்கல அப்படின்னா உங்களால அந்த பொண்ணு வீட்டுல போய் பேச முடியாது. அவ்வளவு ஏன் உங்க வீட்லயே கூட போய் பேச முடியாது. நீங்க பணத்தை சம்பாதிங்க, சரியான முடிவுகள் எடுங்க. இவன் ஒரு முடிவெடுத்தா சரியா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க. அதன் பிறகு லவ் பண்ணலாம். முதல்ல பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்க உங்களோட திறமைகளை வளர்த்துக்கணும். அறம் ரொம்ப ரொம்ப நல்லதுதான். தர்மம் செய்வது மிகச்சிறந்தது. ஆனால் வாரன் பஃபெட் எப்ப தர்மம் பண்றாரு? அவர் மிகுதியான பொருளை ஈட்டிய பிறகு. ஒரு 70 வயசுக்கு மேல தர்மம் பண்ண ஆரம்பிச்சார். ஷிவ் நாடார், அசீம் பிரேம்ஜி இவங்க எல்லாம் எப்ப தர்மம் பண்ண ஆரம்பிச்சாங்க? கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேல தர்மம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 60 வயசு வரைக்கும் உங்களால எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிங்க. பொருள் தான் மிகச்சிறந்தது. சம்பாதிச்சாதான் இந்த உலகம் உங்களை அங்கீகரிக்கும். சம்பாதிச்சாதான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இந்த பணம் இருந்தா நிம்மதி போயிடும். பணம்னு பணம் பின்னாடியே போக கூடாது. பணம் வச்சிருந்தா நிம்மதியா தூங்க கூட முடியாது. என்கிட்ட பாரு 10 பைசா இல்லைனாலும் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கிட்டவே சேர்க்காதீங்க. முதல்ல பணத்தை நிறைய சம்பாதிங்க. ஒரு 1 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு அதன் பிறகு பணம் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லுங்க. ஒரு 1 கோடி ரூபாய் கையில வச்சுட்டு மணி கேனாட் பை ஹாப்பினஸ் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுங்க. உங்களோட திறமைகளை வளர்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் புதுசா ஏதாவது கத்துக்கோங்க. நாளுக்கு நாள் இந்த உலகம் வேற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குங்க. டெக்னாலஜி புதுசா வந்துட்டு இருக்கு. அது அத்தனையும் தெரிஞ்சுக்கோங்க. அதை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிங்க. உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்க. என்ன பண்ணா இன்னும் அதிக பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிங்க. பணம் சம்பாதிக்கிறது தப்பான விஷயமே கிடையாது. பணம் சம்பாதிச்சாதான் நாம நம்ம குடும்பத்தோட இன்னும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். நம்மளை தாண்டி நம்ம குடும்பத்தை தாண்டி இன்னும் 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும். அப்படி நல்லது செய்யணும்னா நமக்கு பணமும் தேவை. இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. அறம் பொருள் இன்பம் எனும் 3 பொருந்தும் வழியில் பொருளை மிகுதியாக ஈட்டியவர்களுக்கு ஏனைய 2 ஒன்றாகவே எளிதில் வந்து சேரும். இது டாப் 50 திருக்குறள் சீரீஸ்ல மிகச்சிறந்த 2வது திருக்குறள். அடுத்த எபிசோட்ல நம்பர் 1 திருக்குறள் என்னன்னு பார்க்கலாம். இது போல பல திருக்குறள்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இது மட்டும் இல்ல, திங்க் டிஃபரண்ட் செக்மெண்ட், ஒரு புத்தகத்துக்குள்ள வரக்கூடிய குட்டி குட்டி கதைகளை தெரிஞ்சுக்க GSTP செக்மெண்ட், சக்சஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல உங்களுக்காக காத்திருக்கு. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.